ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா லேக்கில் எப்படி ஒரு டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டெல்டா டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டெல்டா லேக்கில் இருக்க உங்களோட டெல்டா டேபிளை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட டேட்டாவும் சேர்ந்து டெலீட் ஆகும். அந்த டெலீட் ஆன டேட்டாவையும் அந்த டெல்டா டேபிளையும் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ரெக்கவரி இன் டெல்டா லேக் குள்ள இருக்க டெல்டா டேபிள்ஸ். ஓகே, it can be either managed table or external table. Okay, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா, நீங்கள் ஒரு டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க. அதில் வந்து 2 காலம் இருக்குது. ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, நேம்னு ஒரு காலம் இருக்குது. 2 ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ID1 ID2. என் நேமே கொடுக்குறேன், சஞ்சய்ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஜனனின்னு கொடுக்குறேன். இப்போது சப்போஸ் நீங்களே தெரியாமல் இல்லை வேற யாரோ உங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த டெல்டா டேபிளை ட்ராப் பண்ணிடுறாங்கப்பா. ட்ராப்னா என்னன்னு அர்த்தம்னா, இந்த டேபிள் மொத்தமாக டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ இது டெலீட் ஆகும்போது மேனேஜ்டு டெல்டா டேபிளாக இருந்துச்சுன்னா இந்த டேட்டா வந்து யூனிட்டி கேட்டலாக் டெலீட் ஆகிடும். சிமிலராக டேட்டா லேக்கில் இருக்க நம்மளோட டெல்டா லேக்கில் இருந்தும் டெலீட் ஆகிடும். ஃபைனா? இப்போ இதுவே எக்ஸ்டர்னல் டேபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, it will be delete in the unity catalog. Okay, but delta lakeல அப்படியே இருக்கும், data will be available. ஓகேவா? பட் இப்போ நமக்கு என்ன வேணும்னா, யூனிட்டி கேட்டலாகில் டெலிட் ஆன டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். இட் கேன் பி எய்தர் மேனேஜ் டேபிள் ஆர் எக்ஸ்டர்னல் டேபிள். நமக்கு தேவை அதுலேருந்து டெலிட் ஆன டேபிளில் இருக்க டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும். ஓகே, பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். இது ஒரு ஃபீச்சர் ஆஃப் டெல்டா லேக்ஸ் டெல்டா டேபிள். ஃபைனா? இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? நான் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும்போது இந்த டேபிள் வந்து நம்ம போன வீடியோவில் கிரியேட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கேட்டலாகில் இருக்க எக்ஸ்டர்னல் டெல்டா ஸ்கீமாவில் இருக்க மை டெல்டா டேபிள் 1. இந்த கொரியை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வரேன். இப்போது எனக்கு இந்த டேபிளில் இருக்க டேட்டாவை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி முடித்த உடனே இந்த டேபிள்குள்ளே இருக்க டேட்டா வந்து எனக்கு இப்போது டிஸ்பிளே ஆகும். ஃபைனா? ஏன் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்குன்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கைஸ். இந்த கொரி எனக்கு 1 செகண்ட்லலாம் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இந்த மாதிரி டைம் எடுத்துச்சுன்னா ஒன்றும் பெருசாக பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, அது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தது. ஓகேவா? பட் ஆனால் அதில் இருக்கிறதே 2 டேட்டா தான், அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைன். இப்போ டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. 4 டேட்டா இருக்குது கைஸ். இப்போ எனக்கு இந்த டெல்டா டேபிளை யாரோ ஒருத்தன் தெரியாமல் ட்ராப் பண்ணிடுறான். அதுக்கான இன்ட் நான் இங்கே கொடுக்குறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லைனா ஆக்சிடென்ட்லி accidentally deleted the delta table. அது எப்படி டெலிட் பண்ணுவோம்? எவனோ ஒருத்தன் ட்ராப் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணினானா டெலிட் ஆகிடும். ஓகே, ட்ராப் டேபிள். எந்த டேபிள்ப்பா? எக்ஸ்டர்னல் டெல்டா கேட்லாக்குள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் டெல்டா ஸ்கீமாக்குள்ளே இருக்க இந்த டெல்டா டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்டர்னல் டெல்டா கேட்லாக்குள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் டெல்டா ஸ்கீமாக்குள்ளே இருக்க மை டெல்டா டேபிள். ஓகே, இந்த டேபிள் தான் நம்ம இப்போது ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் பண்ணிடலாமா?
பயப்படாமல் ட்ராப் பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, டேட்டா பேஸ் ட்ராப் பண்ணிடுறீங்க, இல்லை டேபிள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கப்போ நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இது ட்ராப் ஆகிடுச்சான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டெல்டா கேட்லாகுக்குள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் டெல்டா ஸ்கீமாக்குள்ளே நோ டேட்டான்னு காட்டுது. அப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு டேட்டா லேக்லையும் இது ட்ராப் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் என்ன சொன்னேன், எக்ஸ்டர்னல் டேபிள் வந்து டேட்டா லேக்கில் ட்ராப் ஆகாது. ஓகே, டேட்டா லேக்கில் நம்ம எந்த கண்டெய்னரில் வச்சுருந்தோம், டெல்டா லேக் கண்டெய்னருக்குள்ள எக்ஸ்டர்னல் கேட்லாகுக்குள்ளே இருக்குது, நம்ம டேட்டா அப்படியே இருக்குது. ஃபைனா, நம்ம டேட்டா அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த லாகை வச்சு அந்த டேட்டாவை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அது எப்படி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா போதும், நம்ம டேட்டாவை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே கீவேர்ட் அன்ட்ராப் டேபிள், அந்த டேபிளோட நேம், அந்த டேபிளோட நேம் என்ன, எந்த கேட்லாகுள்ளே இருக்குது, எந்த ஸ்கீமாக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் சேர்த்து அந்த டேபிளோட நேமையும் கொடுத்தீங்கன்னா இப்போ போன டேபிள் திரும்பி வந்துடும். இப்போ போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டெல்டா கேட்லாக்குள்ளே எக்ஸ்டர்னல் டெல்டா ஸ்கீமாக்குள்ளே என்னோட மை டெல்டா டேபிள் வந்துருச்சு. இப்போ நான் இதை கொரி பண்ணி பார்க்கவா, கொரி பண்ணால் அதில் இருக்க டேட்டாவுமே இருக்கும். டேபிளையும் நம்ம ரெட்ரீவ் பண்ணிட்டோம், அதே மாதிரி நம்ம அதுக்குள்ளே இருக்க டேட்டாவையுமே ரெட்ரீவ் பண்ணிட்டோம். ரெட்ரீவ்ன்றது வந்து ரெக்கவர்னு கூட சொல்லலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நம்ம அந்த ஸ்கீமா கேட்லாக் அண்ட் டேபிள் நேம் கொடுத்து ரன் பண்ணோன்னா நம்மளோட ரெக்கவர் பண்ண டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ இது டெல்டா லேக்கோட ஒரு ஃபீச்சர் கைஸ். டெல்டா லேக் தான் என்ன, டேட்டா லேக்கில் நீங்கள் ஒரு டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் டெல்டா லேக்குன்னு சொல்லுவீங்க. புரியுதா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டெல்டா லேக்கோட அடுத்த கான்செப்டில் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க.